நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவீர். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை நடத்திடுவீர். உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளே என்னை பலப்படுத்தும். உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளே என்னை பலப்படுத்தும். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவீர். அந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து, உன் தாயின் கருவில் உற்பத்தியாகும் முன்னே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி எரேமியா குறித்து விளம்புகிறான். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரே. நானும் தன் பிள்ளை என்று, நீரந்தன் தந்தை என்று, நானும் தன் பிள்ளை என்று, நீரந்தன் தந்தை என்று உரிமை என்னில் அளித்தீரே. உரிமை என்னில் அளித்தீரே. நாம் சுதந்திரவாளியா இருக்கிறபடியால் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகுமாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அவரை பிதா, அப்பா, அடி என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகுமாரத்தை நமக்கு தந்த தேவன். நானும் தன் பிள்ளை என்று, நீரந்தன் தந்தை என்று உரிமை என்னில் அளித்தீரே. உரிமை என்னில் அளித்தீரே. உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளே என்னை பலப்படுத்தும். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவீர். உலகில் வாழ்ந்து வந்தேனே, உமக்காய் தெரிந்து கொண்டீரே. ஆமென். உலகில் வாழ்ந்து வந்தேனே, உமக்காய் தெரிந்து கொண்டீரே. நான் உன்னில் வாழ்வேன் என்று, நீர் என்னில் வாழ்வாய் என்று, நான் உன்னில் வாழ்வேன் என்று, நீ என்னில் வாழ்வாய் என்று உடன்படிக்கை செய்தீரே. உடன்படிக்கை செய்தீரே. உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். அவை உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவீர். இதோ யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனை அழைக்கிறான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன்,
ராஜா என்றார். அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால விசுவாசிக்கிறார். இதிலும் பெரிதானவளை காண்பாய். ஆம், நம்மையும் கூட அவர் அப்படிதான். நாம் அவரத்துக்கு வருகிறதுக்கு முன்னே அவர் நம்மை கண்டிருக்கிறார், நம்மை அழைத்து வர செய்திருக்கிறார். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவே, ஊழியம் செய்ய வைத்தீரே, மகிமை எடுத்து கொண்டீரே, ஊழியம் செய்ய வைத்தீரே, மகிமை எடுத்து கொண்டீரே. நித்தியம் உண்டு என்று சத்தியம் வேண்டும் என்று, நித்தியம் உண்டு என்று சத்தியம் வேண்டும் என்று வாக்குரை செய்து வந்தீரே, வாக்குரை செய்து வந்தீரே. என் வார்த்தைகளே சத்தியம், என் வார்த்தைகள் உங்களை விடுதலையாகும். உன் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை நடத்திடுவே, உம் தழும்புகளே என்னை குணமாக்கும், உம் வார்த்தைகளோ என்னை பலப்படுத்தும். சொல்லுவேன் நான் சொல்லல. மேல என் கண்ணை வைப்பேன், உன் நிலைமைகளை அறிவேன், உன் சூழ்நிலைகளை அறிவேன், உன் பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ இழந்ததுகளுக்கு தக்க ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை அற்புதமா நடத்துவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம கவலைப்படக்கூடாது. தகப்பனாய் தோளிலே சுமக்கிறவர் எங்களை மூடி சொல்லுவோம்.